சாருவியூ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மக்களே. நாம் இன்றும் கூட இந்த காணொளியில முக்கியமான எச்சரிக்கை பதிவொன்றை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதா இருக்கு. இன்று 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 யாழ்ப்பாணத்துல தற்போது வித்தியாசமான முறையில ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பாக சில விடயங்களை போலீசார் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க இந்த விஷயத்தை பற்றி இனி நாங்கள் தெளிவா பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துல உடைந்த தொலைபேசியை வச்சு பணம் பறிக்கிற சம்பவம் ஒன்று தற்போது இடம்பெற்று வருகிறதாக யாழ்ப்பாணம் போலீசார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொள்கின்ற நபர் தொடர்பாக சில அடையாளங்களையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாணத்துல இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுகின்ற இந்த நபர் வெகோ வாகனத்துல வந்து அந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறதாகவும் மேலும் அந்த நபர் சில உத்திகளை கையாளுறதாகவும் சொல்லப்படுது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களை குறிவச்சு தனியாக செல்கின்ற நபர்களை இலக்கு வைத்துதான் இவ்வாறான சம்பவத்தை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறதாக தகவலை கூறியிருக்கிறார்கள். அந்த கொள்ளைக்காரன் எவ்வாறான உத்தியை கைக்கொள்றார் என்றால், வீதியில தனியாக வருகின்ற நபர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு பின்னாடி தொடர்ந்து சென்று பிறகு தான் வீதியோரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு அவர்களை தான் முந்தி செல்ல விட்டுட்டு மீண்டும் பின்னர் அவர்களை பின்தொடர்ந்து சென்று தன்னுடைய தொலைபேசியை வீதியில தடுமாறி விழுத்தி விட்டதாகவும் அந்த தொலைபேசியின் மீது நீங்கள் வாகனத்தை ஏற்றி சேதப்படுத்தி விட்டதாகவும் கூறி அவர்களிடம் பணப்பறித்தல்ல ஈடுபடுறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த வீதியிலேயே சண்டை போட்டு அவர்களிடமிருந்து பணத்தை கவர்ந்து செல்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்புல போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட சிலர் போலீசாருக்கு போய் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில போலீசாருக்கு இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவான சில காணொளிகளின் அடிப்படையில் குறித்த நபரை அடையாளம் கண்டிருக்கிற நிலையில அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தி வருகிறதாகவும் தாங்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த கொள்ளைக்காரரை தற்போது வரை கைது செய்ய முடியவில்லை என்றும், அந்த நபரால பாதிக்கப்பட்டாலோ அந்த நபர் தொடர்பில் ஏதாவது ஒரு விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலோ உடனடியாக உங்களுக்கு அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் போலீசார். ஆகவே மக்களே, இவ்வாறாக பல்வேறு வடிவங்கள்ல கொள்ளை சம்பவங்கள் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல உத்திமுறைகளை கையாண்டு தங்களுடைய கொள்ளை சம்பவங்களை கொள்ளைக்காரர்கள் தினம் நடத்தி வருகிறார்கள். ஆகவே நீங்கள் அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்று கூறக்கூடியதாக இருக்கு. ஆகவே மக்களே, போலீசார் அறிவுறுத்தியதை போன்று இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய நபர் பற்றி உங்களுக்கு ஏதாவது விடயம் தெரிந்தாலோ அல்லது அந்த குற்றச்செயலை செய்பவரால் நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டாலோ அருகில் இருக்கின்ற போலீசாரிடம் சென்று முறையிடுங்கள். இது போன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் எங்க யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி.